இப்போ நெறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது பசங்க சரியா படிக்கவே மாட்டேங்கிறாங்கங்க. பசங்க குறும்பு பண்ணுறாங்க. பசங்க அத பண்ணுறாங்க. பசங்க இத பண்ணுறாங்க. +2 பசங்க யாரையும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிற குறைபாடு தான் நம்ம காதுல அடிக்கடி விழுந்துகிட்டு இருக்கும். அப்ப அத நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, ஓ! இப்ப தான் பசங்க இப்படி இருக்கிறாங்களா? அப்படின்னா, இப்ப மட்டும் இல்லைங்க. எப்பயுமே பசங்க அப்படின்னா சின்ன சின்ன குறும்பு பண்ணத்தான் செய்வாங்க. ஆனா, அந்த குறும்பு பின்னாடி அவங்க ஒரு பெரிய சாதனையா மாறுங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு பையன் கிளாஸ்ல தூங்கிட்டு இருந்தான் பாடம் நடத்துறப்போ. அவன போய் அந்த ஆசிரியர் எழுப்புறாரு. "தம்பி ஏப்பா தூங்குற? என்ன பிரச்சனை?" அப்படின்னா, உடனே அந்த பையன் சொல்றான், "சார் நேத்து நைட்டு பூரா நான் வேலைக்கு போயிருந்தேங்க. எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல. எங்க அம்மா வந்து வீட்டு வேலை செய்றாங்க. வருமானம் பத்தல. என் தம்பிக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டணும். புத்தகமெல்லாம் வாங்கணும். அப்ப வீட்டு செலவுக்கு காசு வேணும். அப்ப நான் வந்து நைட் வேலைக்கு போறேங்க. அதனால வந்து தூங்குறேன்." அப்படிங்கிறான். அப்ப அந்த பையனுடைய மனப்பான்மை பாருங்க. இப்ப இந்த பையனா மோசமான பையன்? அப்போ வெளியிலிருந்து பார்த்தா பலாப்பழம் கூட பார்த்தீங்கன்னா, மேல முள்ளு முள்ளா இருக்கும். உள்ள அறுத்து பார்த்தீங்கன்னா, அதோட சுவை இனிமையாக இருக்கும். அப்ப இந்த காலத்து மாணவர்கள் ஏதோ லட்சத்தில ஒருத்தர் வந்து மோசமா இருக்கலாம். பெரும்பாலான மாணவர்கள் எனக்கு தெரிஞ்சவரையிலும் நல்லவர்களாகவே இருக்கிறார்கள். அதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அர்ஜுனன், தருமன். இப்ப இவங்கலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தருமன் எடுத்துக்குவோம். அந்த பக்கம் கௌரவர்ல துரியோதனன் எடுத்துக்குவோம். தருமனையும், துரியோதனையும் கூப்பிட்டு ஒரு தாட்டி கிருஷ்ண பரமாத்மா கூப்பிட்டாரு. துரியோதன கூப்பிட்டு, "தம்பி இந்த உலகத்தில நல்லவங்க யார் இருக்கிறாங்கன்னு போய் பார்த்துட்டு வா" அப்படின்னு துரியோதனுடைய எண்ணம் தீய எண்ணம். அப்ப அவன் அங்கேயும் இங்கேயும் சுத்தி பார்க்குறான். சுத்தி பார்த்துட்டு கடைசியா வந்து, "கடவுளே! கிருஷ்ண பரமாத்மா இந்த உலகத்தில நல்லவங்களே கிடையாது" அப்படிங்கிறான். உடனே அடுத்து தருமர் அனுப்புறாரு. தருமர் வந்து தர்மவான். தர்ம நெறிப்படி நடப்பவர். அவரு அங்கேயும் இங்கேயும் போய் சுத்தி பார்க்குறாரு. சுத்தி பார்த்து கடைசியா வந்து சொல்றாரு, "கிருஷ்ண பரமாத்மா இந்த உலகத்தில எல்லாருமே நல்லவங்களா தான் இருக்கிறாங்க" அப்படிங்கிறார். அப்போ நம் மாணவர்களை எடுத்துக்கொள்கின்ற வீதம் நல்லவர்களாக எண்ணி நாம் எடுத்துக்கொண்டால் அவர்கள் நல்லவர்கள் தான். அல்லது அவர்கள் மீது தவறான எண்ணங்களை நம்ம ப ப க கூறினால் அது தவறா தான் படும். ஆனா என்னை பொறுத்தவரையிலும் மாணவர்கள் என்பவர்கள் 24 கேரட் தங்கம் தான். ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனா ஒரு ஹோட்டல் கடைக்கு போனா, அந்த ஹோட்டல் கடையில ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தான் ஒரு பையன். அந்த பையன் வந்து சர்வீஸ் பண்ணி முடிச்சோனே உடனே கொஞ்ச நேரம் ஒரு மூலையில போய் நின்னுட்டான். மறுபடியும் வந்து சர்வீஸ் பண்ணான். உடனே அவன கூப்பிட்டு கேட்டேன், "என்னப்பா?" அப்படின்னா, "சார் நாளைக்கு நான் டிஎன்பிஎஸ்சி பரீட்சைங்க. பரீட்சைக்கு படிச்சுட்டு இருக்கிறேன்." அப்ப அந்த பையனுடைய நிலைமைய பாருங்க. ஆகவே மாணவர்கள் எப்பொழுதும் மாணிக்கங்களே! அதை நாம் பயன்படுத்தும் விதத்திலே இருக்கிறது.